ஐயோ சினிஞ்சிரானே போடா வெளிய. அவன்கிட்ட பேசினாவே பொசிசிவ் ஆகுறான்டா. இன்னும் அந்த நாய்க்கு உன்னை லவ் கூப் பண்றானா, அதுக்கு தான் உன்னை பேச வேணாம்னு சொன்னேன் அவன்கிட்ட. பண்றது என்ன இல்ல உண்மை. என்னையா? ஆஹா அவனா நீ? வா மகளே. சாமி, என் பொண்டாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டா, கொஞ்சம் என்னன்னு பாருங்க சாமி. கையை காட்டு மகளே. வாழ்த்துக்கள், நீங்க அப்பாவாக போறீங்க. ரொம்ப சந்தோஷம் சாமி. இனிமேல் நீங்க எங்கேயும் வெளியே போக கூடாது. எங்கேயும் வெளியே அனுப்ப மாட்டேன் சாமி. அப்படியே ஆகட்டும். நான் நேத்து தான் துபாயில இருந்து 5 வருஷங்க அப்புறம் வந்தேன் சாமி. எவன் பார்த்த வேலைடா இது? மகளே தேங்க்ஸ். அண்ணா டீ எப்படின்னா இருக்கு? பிரமாதமா தித்திப்பா டேஸ்டா இருக்குமா? நீயே இருக்கியே எப்பா பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிறது. ஏண்டா நாயே, கடன் கேட்க தானே வந்த? எப்பறம் மச்சான் கண்டுபிடிச்சா? சக்கரலாட்டி இனிப்பா இருக்கும் சொல்லவே தெரிஞ்சுச்சா நீ கடன் கேட்க தான் வந்தேன்னு. என்னடா மச்சான் ரொம்ப சோகமா இருக்கா? வாழ்க்கை நினைச்சாலே பயமா இருக்குறா. என்ன மச்சான் என்னடாச்சு? எங்க தாத்தா போல நானும் செத்துருவணும்னு பயமா இருக்குறா. என்னது தாத்தா செத்துட்டாரா? ஆமாண்டா. எப்படிரா? தூங்கினே இருக்கும்போதே செத்துட்டாரா. ஆனா கூட இருந்தவங்க அலையர்னே செத்தாங்க. என்னது கூட கிழங்க அலைன்னு செத்தாங்களா? ஏண்டா? எங்க தாத்தா பஸ் டிரைவரா இருந்தாரு. என்னங்க ஜல்லிக்கட்டு பாக்குறீங்க பொழுது அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சுன்னா நேர்ல போய் அடக்கிட்டு வர வேண்டியதானே? வீட்டுல கட்டின மாட்டையே அடக்க முடியல. உன்ன அவுத்து விட்ட மாட அடக்கிட்டாலும் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? போட்ட துணி போட்டபடி இருக்கு, தோச்ச போடலாம்ல. போய் துவை போ. சரிங்க அண்ணி, செல்ஃபி இப்படி அலங்கோலமா இருக்குல்ல, கிளீன் பண்ணலாம்ல. ஏய் நீ இன்னும் இந்த பாத்திரத்தை கூட கழுவலையா? என்னதான் பண்ணிட்டு இருக்க நீ? சீக்கிரம் கழுவு. என்னாச்சலாம் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திட்டு இருக்க? உங்க அம்மாவும் உங்க தங்கச்சியும் பண்ற கொடுமை உங்களுக்கு தெரியவே இல்லைல்ல? அதுக்கு தான் சொல்றேன் செல்லம், உன் தங்கச்சியை நானே கட்டிக்கிறேன். 2+2 சமாளிக்கலாம்ல? ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியலையா? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க கடைசியமும் சொல்ல வேணாம், முதல்ல சொல்ல வேணாம். எதுவா இருந்தாலும் எங்க அம்மாட்ட போய் பேசிக்கோங்க. பேசுறேனே, நான் தான் அவங்க அம்மா கிட்ட பேசுறேனே. என்ன பேசுனீங்க? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? மாப்பிள அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷமாய் விட்டது. வாரண்டி பீரியடும் தீர்ந்து போய் விட்டது. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காது. என்னடா தம்பி எப்ப போன் நோண்டிட்டே இருக்க? லவ் ஏதாவது இருக்கான்னா அப்பாண்ட ஏதாவது சொல்லணுமா? ஐயச்சி லவ் தான் செட் ஆகாது. நானே ஒருத்தனை ஃபேக் ஐடி வச்சு ஓட்டி நிக்கிறேன். இந்த ஃபேக் ஐடி வச்சு ஓட்டுறது தப்பு இல்லடா. இப்ப அதான் ட்ரெண்ட் ஒண்ணுனா தெரியும் அதை பத்தி. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளியல். இவ்வளவு ஹாப்பியா இருக்கா? அவனை மச்சான் நான் கமிட்டடா இருக்கேன்டா. கடை சாக்லேட் எடுத்துக்க. நான் கனிங்க எடுத்துங்க. எப்படா கமிட் ஆனா? வேற எப்படா, நமக்கு தான் இருக்கு இன்ஸ்டாகிராமு. அப்படியே ஒரு மெசேஜ் செஞ்சு ஹாய்னு அப்படியே ஹாய் பாய்னு போட்டு சேட்டிங் ஆரம்பிச்சிட்டேன். பேர் என்னது? சினேகாடா மச்சான். அப்புறம் மச்சான் இனிமேல் டீ குடிக்க கூட்டாலாம் வர முடியாது. நான் அப்படியே பீச்சு பார்த்து என் வாழ்க்கையை ஓட்டுறேன். பார்த்தா பாய் அக்கா வரங்க. ஒரு மாதிரியாச்சு. நான் ஃபேக் ஐடி வச்சு ஓட்டினது அந்த போன் மாதிரி தான். சொல்ற, உனக்கு என்னதான்டா பிரச்சனை? 2 நாளா ஒரு மாதிரியாவே இருக்கு. உனக்கு என்னதான் பிரச்சனை? அது கேட்க தானே நான் இருக்கேன். என்கிட்ட சொல்லு. உங்ககிட்டயா? டெங்குவை பத்தி எப்படி ஒரு கொசுக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? என்னடி உன் புருஷன் வந்துட்டாயா? ஜெட்டே மறந்துட்டேன். யோ 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 நில்லு நில்லு நில்லு. நான் உன்னை ஃப்ராங்க் பண்ணலாம்னு நினைச்சிட்டு வந்தா என்ன பண்ற?
அப்ப எத்தனை வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க நீ இந்த மாதிரி? மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர் மட்டிக்கினாரு ஒருத்தர். எமர்ஜென்சி ஒரு 2000 காசு இருந்தா கூட. என்னாச்சு? என் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. எப்படி? அதெல்லாம் சொல்றது டைம் இல்ல, சீக்கிரம் கூட 2000 ரூபாய். ஐயோ யாருமே இல்லையா ஹாஸ்பிட்டல் வர வந்துட்டு என்ன பண்ண தெரியலையே, சீக்கிரம். 2000 ரூபாய் இருக்கு, போதுமா? போதும் போதும் போதும். சொல்ல மறந்துட்டேன், ஒரு 500 ரூபாய் கூட. எங்க சொல்லுமா. டீ போடவா? என் டீ குடிக்கிற மூட்ல இல்லம்மா, காஃபி போடுமா. ஏய், உனக்கு டீ போடவான்னு கேட்கல, உள்ள வந்து டீ போடுன்னு சொன்னேன். நம்ம என்ன பண்ணலாம், 2 நாள் கழிச்சு பீச்சுக்கு போகலாம். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி இது பண்ணிக்கலாம். எந்திரா எந்திரி, மேல கை ஊத்து, கை கட்டு. எல்லாத்தையும் எடு, கட்டு. திருடன் சார், திருடன் சார், நீங்க வீட்டுல இருக்கிற எல்லா நகையும் எடுத்து போயிடுங்க சார், என்ன வேணுமோ எடுத்து போயிடுங்க சார், இவளை மட்டும் விட்டுருங்க சார். ஓ, பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா உனக்கு? இல்ல சார், என் பொண்டாட்டி வந்துடுவா சார். அப்ப இவன் யாரு? இவளா சார்? சார் 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 சார், சொல்லுமா. எனக்கு அண்ணன் இல்ல. சரி, அதுக்கு உங்க அண்ணனா நினைச்சு ராக்கி கட்டட்டுமா? எனக்கு கூட என்ன கல்யாணம் ஆகல, பொண்டாட்டி இல்ல, உனக்கு தாலி கட்டமா? போவேன், வந்துட்டேன். 90 கிட்ஸ் வெறுப்பது எங்க வேலை. சாரிடா செல்லம், அடிச்சதுக்கு அம்மா. சாரிடா செல்லம். நான் உனக்கு சொல்றேன் பாருமா, புரியுதா பாரு. இது எப்படி புடிச்சிட்டேன். இந்த காப்பை நல்லா கசக்கு, கசக்கிட்டேன். பழைய மாதிரி ஆக்கு. பழசு மாதிரி ஆக்கு. இல்லையே. அதே மாதிரிதாம்மா, நீ அடிச்சாலும் நீ அடிச்ச சாரி கேட்டாலும் கொஞ்ச நாளும் நீ அடிச்ச வழி வலிச்சுட்டே தாம்மா இருக்கு. அந்த ரிமோட் எடு, டிவி ஆன் பண்ணு. ஆனா விடமா 2 தட்டு தட்டு. இப்ப ஆன் பண்ணு. ஆனிச்சு. அதே மாதிரிதான் நீயும் 2 தட்டு தட்டினாதான் வேலை செய்யற. என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க? ஏய், நான் செத்துட்டா நீ என்னடி பண்ணுவ? என் தங்கச்சி தனியா இருக்கா, அவளோட அப்படியே இருந்துருவேன். நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவ? நானும் அவன் தங்கச்சி கூடயே இருந்துருவேன். இருப்படா இருப்ப. முட்டா எங்க அம்மாவையும் சேர்ந்து வர சொல்லுவா போல. வந்தா நல்லாதான் இருக்கும். எத்தனை பேர் கேக்குது உனக்கு? வீட்டுல நடக்கிற சண்டையெல்லாம் போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வரட்டும் அந்த மனுஷன். இருக்கு கச்சேரி. ரெடி பண்ற? ஏங்க, உனக்கும் எனக்கும் தானே சண்டை. எதுக்கு எங்க அம்மாக்கு போன் பண்ணி சொன்ன? ஏடி, டிவி சரியில்லைன்னா நம்ம டிவியை திட்டுறோம், கம்பெனிக்காரங்க தானே திட்டுறோம், அதான் உங்க அம்மா திட்டினேன். பாவி மனுஷன். ஏங்க, இந்த உருட்டு உருட்டு சொல்றாங்களே, அப்படின்னா என்னங்க? அதுவாடா, அது ஒண்ணும் இல்லை. இப்போ உனக்கு ப்ரூவ் பண்ற மாதிரி. பிரியா, வாமா. சொல்றா. நம்ம லவ் பண்ண சொல்லுவோம், ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் சொல்ல. அதுவாடா, உங்க கூட 100 வருஷம் சேர்ந்து வாழலாம்னு சொன்னேன்டா. 100 வருஷம் வாழணும்னு சொல்லிட்டு 3 மாசம் பிச்சுட்டு போயிட்டா. சரியா? இதுதான் உருட்டு.